சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. குதிரை பேரம் வெளியான ஆதாரம். ஸ்டாலின் கைது. திமுகவினர் ரூபாய் 50 கோடிக்கு தாவேகா எம்எல்ஏக்களை பேரம் பேசியதற்கான ஆதாரம் உள்ளதாக கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவிச்சிருக்கிறார். அதாவது இன்னைக்கு 35 கோடி, 40 கோடி, 50 கோடின்னு ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் பேரம் பேசிட்டு இருக்காங்க. அதற்கான ஆதாரத்தோட காவல்துறை கைது செய்திருக்கு. ஸோ இது ஒவ்வொரு நாளும் நடந்துட்டே வருது. அதெல்லாம் தினந்தோறும் எல்லோரும் நம்ம இதில் பார்த்துட்டே தான் இருக்கோம். அவங்க எங்கே வேணாலும் வந்து ஆளுநர்கிட்ட புகார் அமிச்ச மாதிரி அவங்க வேற வழி இல்லாமல் இன்னைக்கு ஆளுநரிடம் போய் கதறிட்டு இருக்காங்க. அவர்கள் 5 வருஷம் என்ன லட்சணத்தில் ஆட்சி நடத்தினாங்க அப்படின்னா தமிழ் மக்கள் பார்த்து அதற்கான விளைவு தான் இந்த தேர்தலில் அவங்க அளித்த வாக்குகள். ஸோ அதற்கு நீங்கள் போயிட்டு ஆளுநர்கிட்ட போய் அழுது கதறியோ இல்லை அங்கே போய் அழுதோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் மக்கள்கிட்ட நல்லபடியாக நடந்து கொண்டால் இந்த பிரச்சனை வராது. ஸ்டாலின் சொல்கிறாரு, நாங்கள் 30 நாள் தான் இந்த கவர்மெண்ட் இருக்கும்னு. 30 நாளில் ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவராயிட்டாரா? தேர்தல் முடிஞ்சு 40 நாள் ஆச்சு. இந்த 40 நாளில் மிகப்பெரிய தலைவர் இல்லை, மிகப்பெரிய ஆளுமை ஆயிட்டாரா? நீங்கள் 5 வருஷமே ஒன்றும் பிடுங்கலை. அதனால தான் மக்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்புறம் 30 நாளில் இந்த அரசு தாங்காதுன்னு ஒரு கல்யாண வீட்லேயும் போய் சொல்கிறீங்க. 30 நாளில் ஸ்டாலின் என்ன மிகப்பெரிய தலைவராயிட்டாரா? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. 30 நாளில் என்ன சாதிச்சாரு? 5 வருஷமாக நீங்கள் பிடுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த 30 வருஷம் என்ன மாபெரும் தலைவராகி நீங்கள் வந்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்றீங்களா? ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் 40 கோடி 50 கோடி கொடுத்து வாங்கிறதுக்கு தயாராயிட்டீங்க. அதனால் 30 நாளில் இந்த ஆட்சியை கவுத்துருவோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குது. பணம் தானே, இந்த பணத்தை வச்சு தானே 40 கோடி 50 கோடி வச்சு நீங்கள் எந்த தாவேகா எம்எல்ஏவை வேண்டுமானாலும் வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அதன் விளைவு தான் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஓட்டுக்கும் 1000 கொடுப்போம், 2000 கொடுப்போம், ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், 40 கோடி 50 கோடி கொடுத்து 80 எம்எல்ஏவை வாங்குவோம் அப்படின்னு எந்த தைரியத்தில் அவர் சொன்னார்? 30 நாள் தான் இந்த ஆட்சி இருக்கும்னு சொல்லிட்டு 120 எம்எல்ஏ கூடன்னு வலுவான கூட்டணி ஆதரவோடு நாங்கள் இருக்கிறோம். எந்த தைரியத்தில் 30 நாள் ஆட்சி இருக்காதுன்னு சொன்னார் ஸ்டாலின்? 30 நாளில் அவர் ஒன்றும் பண்ணலை, மாபெரும் தலைவரெல்லாம் ஆகலை, இல்லை மிக பெரும் அளவுக்கு ஒரு மக்களோட நன்மதிப்பை பெற்றாரா? அப்படியே பயங்கரமாக ஆயிட்டாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வெறும் பணத்தை வைத்து கொண்டு ஒரு சில செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்களும் இல்லை ஒரு சில தொழிலதிபர்களை வைத்து கொண்டு இவர் வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கார். கண்டிப்பாக மக்கள் தீர்ப்பு இன்னும் கடுமையாக இருக்கும். இவர்கள் செய்கிற வேலையை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த அரசுக்கு எல்லா வகையிலையும் இவர்கள் தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதையெல்லாம் மீறி மக்களுக்கான நல்ல பணிகளை தொடர்ந்து செய்வோம். என்ன வேணுமாலாம் செஞ்சுக்கிட்டோம். மக்கள் எங்களோடு இருக்காங்க. நாங்கள் எதற்கும் பயப்படவில்லை, யாருக்கும் தயங்கவில்லை. மக்களை தவிர வேறு யாருக்கும் பயப்பட போகிறது கிடையாது இந்த அரசு என சொல்லியிருக்கிறார். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேகா எம்எல்ஏ சட்ட உறுப்பினர் இளையராஜாவை விலைக்கு வாங்க முயன்ற விவகாரத்தில் 3 நபர்களை காவல்துறை பிடிச்சிருக்கு. பிடிப்பட்டவர்களில் 2 முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் என சொல்லப்பட்டது. மேலும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. மேலும் 35 கோடி பேரம் பேசிய வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் மீது சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தேடிட்டு வராங்க.
இவர்கள் மீது மொத்தம் 4 பிரிவுகளில் வழக்கு பிரிவு செய்யப்பட்டிருக்கிற நிலையில் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியில் இருக்காராம். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டசபை தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இளையராஜா. இந்நிலையில்தான் சட்டசபை சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரும் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா கிட்ட பேரம் பேசினாங்க. 35 கோடி வரை தருவதாக கூறி ஐபிடிஎஸ் கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வரும் திருநாவுக்கரசு பேரம் பேசியிருக்கார். இது தொடர்பாக தாவேகா எம்எல்ஏ இளையராஜா கொடுத்த புகாரின் பேரில் அரும்பாக்கத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு, திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான திருச்சியை சேர்ந்த நரேஷ், சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன் ஆகியோரை கைது செய்யப்பட்டாங்க. மேலும் கார்த்திக், ரமேஷ் ஆகியோரும் சிக்கினாங்க. இதனால் கைது எண்ணிக்கை 5 அதிகரிச்சிருக்கு. இந்த விவகாரத்தில் இன்னும் சிலரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுது. தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் கைதாகி உள்ள நரேஷை சென்னையில் சந்தித்து பேசியுள்ளதாகவும், செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோரின் தூண்டுதலில்தான் பேரம் பேசப்பட்டிருக்கிறதாகவும் தாவேகா எம்எல்ஏ இளையராஜா புகாரளித்ததை காவல்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கிடையே தான் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது அசோக்குமார் மீது சென்னை திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்நிலையில் எஃப்ஐஆர் குறித்த விவரங்கள் வெளியாகியிருக்கு. 4 பிரிவில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஊழல் தடுப்பு சட்டம் பிரிவு 7, பிரிவு 12, பிரிவு 318 4, 351 2 என 4 பிரிவில் வழக்கு செய்யப்பட்டிருக்கு. மேலும் சட்டப்படி செய்யக்கூடாத ஒரு செயலை செய்யும்படி ஒரு நபர் அல்லது அவரது பெயரை மிரட்டும் செயல் இது என சொல்லப்படுகிறது. அதனால்தான் இது கிரிமினல் அஃபென்ஸ் என தற்போது செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேலும் செந்தில் பாலாஜி அப்ஸ்கண்ட் ஆகிவிட்டார். தொடர்ந்து அசோக்குமாரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறதாம். செந்தில் பாலாஜி மட்டும்தான் இதற்கு காரணமா, இல்லை என்றால் அவர் பின்னால் யார் இருந்தது என்கின்ற கிறுக்குப்பிடி கேள்விகளை போலீசார் தற்போது முன்வைத்திருக்கிறாங்க. மேலும் ஸ்டாலின் தான் இந்த குதிரை பேரத்தை நடத்த சொன்னது என்கின்ற அதிர்ச்சி செய்தி வெளியாகும் பட்சத்தில் ஸ்டாலின் என் நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம். மேலும் இந்த 4 வழக்கு பிரிவின் கீழ் ஸ்டாலின் கைது செய்யப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் செல்லும் இடத்திலெல்லாம் தாவேகா ஆட்சியை கவிப்போம் என கூறிக்கொண்டு வருவது ஸ்டாலின் தான். கல்யாண மண்டபங்களிலும் சரி, போகும் இடத்திலும் சரி, இவ்வாறு கூறிக்கொண்டு வரும் ஸ்டாலின் கண்டிப்பாக இம்மாதிரியான செயல்களில் இறங்கியிருப்பார் என சொல்லப்படுகிறது. அதனால்தான் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாருக்கு ஸ்டாலின் கொடுத்த அசைன்மெண்ட் இது என தற்போது சமூக வலைதளங்களில் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் 35 50 கோடி வரை பேரம் பேசப்பட்ட தாவேகா எம்எல்ஏக்கள் தற்போது எம்மாதிரியான நிலைமையில் இருக்கிறார்கள். திமுகவில் இணைவார்களா, இல்லை விஜய் பக்கமே நின்று ஸ்டாலினையே மாட்டி விடுவார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம்.